இந்த நாளில் நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு 25 பேராயங்களுக்கும் பரிவுள்ளவராய் வர அழைப்பு. அழகாக போடுக்க, பரிவுள்ளவராய் வாழ அழைப்பு, இரக்கம் காண்பிக்க அழைப்பு, இரக்கம் பாராட்ட அழைப்பு, கால் டு பி கம்பேஷனல் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் இரக்கம் காட்ட அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மிகவும் ஒரு சிறப்பான தலைப்பு. ரூத் 2ஆம் அதிகாரம், சங்கீதம் 145, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25-32 வசனங்கள், மார்க் 1:40-45 வசனங்கள் எல்லாம் இந்த இரக்கத்தை பற்றி, இரக்கம்னா எப்படிப்பட்ட இரக்கலாம் இருக்கணும் என்பதை திரும்ப தெளிவாக சொல்கிறாங்க. ரோம படையில் ஒரு கேப்டன் இருந்தார். ரோம படையில் புனித மார்ட்டின் என்று பெயர். அவர் தான் ராஜாவுக்கு அடுத்த போஸ்ட். அவர் ஒரு நாள் ரோம படை என்பது 1ஆம் நூற்றாண்டு, ஜீசஸ்க்கு அப்புறம் பேதுருடிகள் பவுலடிகள் வாழ்ந்த காலம். அந்த 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப நெருக்கப்படுகிற ஒரு காலங்கள். கிறிஸ்தவங்கள் ரொம்ப நசுக்கப்படுறாங்க. அதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்தவர்களை உலகெங்கும் பிரிஞ்சிட்டாங்க, சிதறப்பட்டார்கள்னு சொல்லப்பட்டிருக்கும். முதல் இரத்த சாட்சி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் ஸ்தேவான். அப்படிப்பட்ட காலங்களில் புனித மார்ட்டின்கிற ஒரு கேப்டன் இருந்தார். அந்த கேப்டன் சண்டையை முடிச்சுட்டு அந்த வந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு குதிரையில் வந்துகிட்டு இருக்கிறார். ரோம் நாடு மிகவும் குளிர் உள்ள தேசம். அந்த மேற்கந்திய நாடுகள், அந்த ஈரோப் கண்ட்ரிஸ் 13 நாடுகள் வரும். சுவிஸ், நெதர்லாந்து, இங்கிலாந்து, ஜெர்மன், ரோம், இந்த அப்படி 14 நாடுகள் வரும். அதில் ரொம்ப குளிரான நாடுகள். இரவு நேரத்தில் ஒரு குதிரையில் வந்துக்கிட்டு இருக்கப்போ வழியில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப குளிரில் நிற்கிறான். பயங்கரமான குளிரில் அந்த பிச்சைக்காரன் நிற்கிறான். அந்த பிச்சைக்காரன் பயங்கரமான குளிரில் இருக்கிறப்போ யாராவது உதவி செய்யுங்களேங்கிறான். அந்த உதவி செய்கிறப்போ அந்த போகிற அந்த ரோமனுடைய அந்த படைத்தளபதி நின்று அவருக்கும் குளிர், அவர் சொற்று அவுத்து கொடுக்க முடியாத நிலைமை. அவர் அந்த சொற்றில் பாதி சொற்று, இப்போ முழு சொற்று தலையிலிருந்து பாடி வரையும் மறைகிற முழு சொட்டரும் இருக்குது, ஆம் சொற்றும் இருக்குது, ஸ்லீவ்லெஸ் சொற்றும் இருக்குது, இப்படி பல சொற்று. அதே மாதிரி அவருடைய சொற்றில் பாதியை பிச்சு அவனுக்கு கொடுத்துட்டு போனாராம். அந்த பிச்சைக்காரன் அந்த குளிரில் அப்படியே ஜிலிஜி அப்படியே நல்ல ஒரு விதம் அவனுக்கு. அப்போ அதாவது வெளியே குளிர்லேருந்து வர்றவங்களுக்கு அந்த உள்ளே வந்தோன்னே அந்த வீட்டோடைய அனல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெயிலில் வர்றவங்க அந்த வேப்ப மரத்து நிழலில் போனோன்னே அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு நிழலாக இருக்கும். ஏசியை விட ஒரு சுகமாக இருக்கும் வேப்ப மரம். அதே மாதிரி கீழே இருந்து லெவலில் இருந்து கொடைக்கானல், ஊட்டி, அப்படி மலை பிரதேசங்கள், மூணார், வால்பாறை, அப்படி மலை பிரதேசங்களுக்கு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா மேலே போய் அந்த டச்சிங் அந்த குளிர் பிரதேசத்தில் இறங்கினா என்னவோ ஒரு மேலோகத்தில் கிடந்து வந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படி இருந்தார். அப்புறம் அதை நடந்துக்கிட்டு இருக்கவே பரலோகத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து, சிலுவையில் ஏற்பட்ட இயேசு கிறிஸ்து ஆடைகள் எல்லாம் இல்லாமல் இருந்தார். ஆடைகள் எல்லாம் அவுத்து சீட்டு போட்டாங்க. எல்லா ஆடைகளையும் அவுத்து சீட்டு போட்டாங்க. சீட்டு போட்டாங்கன்னா யாருக்கு சொந்தம்னு சீட்டு போட்டு பிரிச்சுக்கிட்டான், நிர்வாணப்படுத்தப்பட்டான். சிலுவையில் அறையப்படுவதற்கே ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா நிர்வாணப்படுத்த வேண்டும். நிர்வாணப்படுத்தி பிரதான ரோலில் மனுஷன் அப்படி தலையை தூக்கி பார்த்தா அவர் முகம் தெரியணும். அப்படி தான் அவர் சிலுவையில் அறையணும். ஆடை இல்லாமல் இருக்கணும், நிர்வாணமாய் முகம் பார்த்தா தெரிகிற அளவுக்கு உயரத்தில் அடைச்சி 3 ஆணியில் அந்த சிலுவையில் தொங்க விட்டுருப்பாங்க. 2 கைகள் 2 ஆணியும் 2 காலையும் சேர்த்து ஒரு ஆணியை அடித்து அது சிலுவையில் இருக்கிறப்போ புவி ஈர்ப்பு சக்தியில் கீழே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கப்பட வேண்டும். இழுக்கப்படுறப்போ நரம்பும் காலில் இருக்க நரம்பு மண்டலங்கள், நம்முடைய நரம்பு மண்டலங்கள், முக்கியமான நரம்பு மண்டலங்கள் உள்ளங்கையிலேயே உள்ளங்காலையும் தான் இருக்குது. அதுதான் எல்லா நரம்பு அந்த இடத்துல உட்காரும். அந்த நரம்பு மண்டலங்கள் கிளிக்க 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 அந்த வேதனையில் அவர் மறிக்க வேண்டும். மாலை 5 மணிக்குள் சூரியன் செட்டிங்குள்ளே, சன் செட்டிங்குள்ளே அவர் மறிக்கலைன்னா அவருடைய எலும்புகள் முறிக்கப்பட வேண்டும். இதுதான் ரோம பெருசுடைய சிலுவை தண்டனம். அதுக்கப்புறம் தான் அந்த எலும்புகள் முறிக்கப்பட வேண்டும். அந்த எலும்புகள் முறிச்சா உடனே அவன் வேதனையில் செத்து போவாராம். அது சூரியன் செட்டிங்குள்ளே அவன் இறந்த பிறகு தான் சிலுவையை பாடியிலேருந்து இறக்கணும். சிலுவையிலேருந்து அவனுடைய பாடியை கீழே இறக்கணும். உயிருள்ளவனாய் சிலுவையிலேருந்து அவனை இறக்கக்கூடாது. இது எழுதப்பதான் சட்டம். அப்படி சிலுவையில் அவர் தொங்குறப்ப அவருக்கு என்ன இல்லை? ஆடை இல்லை. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்தாய் பரலோகத்தில் நிற்கிறார். அங்கே இருக்க தெய்வதூதர்கள் கேட்குறாங்க, என்னப்பா இப்போ தான் நீ சிலுவையில் அரைஞ்சாங்க, ட்ரெஸ் எல்லாம் எப்படிடா பாதி ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டிருக்க, எல்லா ட்ரெஸ்ஸையும் தானே அவுத்து எடை போட்டாங்க, பாதி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேங்கிறப்போ அவர் சொல்கிறாரு, உண்மைதான் ஆடை இல்லாமல் ரொம்ப வெக்கமாக இருந்தது,
அந்த நேரத்தில் அந்த ரோம பேரரசுடைய கேப்டன் புனித மார்ட்டின் என்பவர் வந்தார். நான் ஆடை இல்லாமல் அதை பார்த்து எனக்கு என்ன கொடுத்துட்டாரு? ஆடையை கொடுத்துட்டாரு. இதுதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இச்சிறியவளுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தாய். ஏழையாய் தாகமாய் இருந்தேன், பசியாய் இருந்தேன், அந்நியனாய் இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன், வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களா? அதுதான் மத்தேயு 25:31 சொல்கிறார். 25:30 3 விதமான காரியங்கள் சொல்வார். முதல் காரியம், நம்ம ஆயத்தமுள்ள மக்களாய் காணப்படணும். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதான் இந்த லெந்து நாட்கள். இந்த லெந்து நாட்கள் என்பது நாம் இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தில் அன்று போகாது என்பது பிரகாரமாய் லெந்து நாட்களில் நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயம், பாவ பரிவர்த்தனை என்று சொல்லப்பட்டிருக்கு. பாவம் செய்த நாம், பாவம் இல்லாத மனிதனே இந்த உலகத்தில் இல்லை. ஒருவேளை நான் பிரசங்கிக்கிற, நான் பாடுகிற இந்த மக்கள், இங்கே இருக்க செயலர், ட்ரெஷரர், பின்னால் இருக்க ஐயரு, கேட்குற நீங்கள் எல்லாரும் பாவிதான். அவர் கேட்குறார் யோவான் 8ஆம் அதிகாரத்தில், உங்களில் பாவம் இல்லாதவர்கள் மேல் கல்லெறிய கடவுங்கிறாரு. யார் உங்கள்கிட்ட பாவம் இல்லாத மனிதனே யாருமே இல்லை. ஆனால் ஏசு சொன்னார், சொல்லிட்டு என்னிடத்தில் பாவம் என்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமானாரு. பாவம் இல்லாத மனிதன் உலகத்தில் பிறந்த தேவகுமாரன் ஒருத்தர் மட்டும்தான். மற்றபடி எல்லா மனிதரும் பாவிகள் தான். பாவிகளா இல்லாத மனிதனே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நீ ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் மத்தேயு 25 முதல் பகுதியில் ஆயத்தமுள்ள மக்கள் லைட்டை கொளுத்தி வச்சு ரெடியாக இருந்தாங்க. அந்த லைட்டு எண்ணெயோடு கனெக்ட் பண்ண திரி இருந்துச்சு. அந்த திரி மூலமாக எண்ணெய் போவதற்கு அந்த திரியும் இருந்துச்சு. கீழே டேங்கில் தேள், பெங்காலி ஹிந்தியில் சொல்லுவாங்க, தேளுன்னா எண்ணெய்னு அர்த்தம், ஆயில் இருந்துச்சு. நம்ம கணக்கில் ஸ்பிட் என்று அர்த்தம். அந்த ஆயில் இருந்துச்சு. ஆனால் ஆயத்தம் இல்லைன்னா, ஆண்டவரோடு ஆயத்தம்லாம் டேங்கில் எண்ணெய் காலி ஆயிடுச்சு, உணவு காலி ஆயிடுச்சு. லோ சுகரானா பொத்துன்னு கீழே விழுந்து செத்து போவான். எல்லாம் நல்ல வியாதி, இருக்கிறதுலே சூப்பர் வியாதி சுகர் வியாதி தான். ஆனால் லோ சுகராக மட்டும் பார்த்துக்கணும். லோ சுகர்னா அடுத்த சில நிமிடங்கள் ஆள் அவுட் ஆகிடுவான். ஏன்னா உடம்புக்கு என்ன போகாது, சத்து போகாது. அப்போ அந்த ஆயத்தம் உள்ள மக்களாய் காணப்பட வேண்டும். செகண்டரி தேடணும், எது எங்கே இருக்கு, ஏன்ட சரியா இருக்கனா, சரி பண்ணுது. 5 காசு 1 காசு தொலைச்சிட்டான், தேடுறான். அதே மாதிரி இருக்கான்னு தேடணும். நான் சரியா இருக்கிறேனா, நான் என்னை சரிப்படுத்துகிற காலம்தான் காலங்கள் தான் இந்த லெந்து காலங்கள், நம்மை சரிப்படுத்துகிற காலங்கள். அடுத்தது சொல்றாரு, நான் பசியாய் இருந்தேன், தாகமாய் இருந்தேன், அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு வாழ்வு கொடுத்தீர்களா என்று சொல்றார். அதுதான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவு. டு நாட் ஃபர்கெட் த ஆஃபரிங். நீங்க உதவி செய்வதற்கு மறக்க கூடாதுங்கிறார். அதுதான் சங்கீதம் 10:12 சொல்றார். 10:12 சொல்றாரு. அதுதான் பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. நாம எப்படி பிரசங்கி 5:8 சொல்றாரு, சங்கீதம் 10:12 சொல்றாரு. நாம் நன்மை செய்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் இன்னைக்கு தலைப்பு. இரக்கம் செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம்? அதுதான் சங்கீதம் 145 சொல்றப்போ, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருமை உள்ளவர். சங்கீதம் 145 சொல்றாரு. 145:1 சொல்றாரு, ராஜாவே என் தேவனே என்று சொல்றார். மை லார்ட் அவர் கூப்பிடுறார். எவ்வளவு அழகா சங்கீதம் 145 தாவீது ராஜா பாடுறார் பாருங்க. 1வது வசனத்துல, என் தேவனே, ராஜாவாகிய என் தேவனே, மை லார்ட், மை கிங் ஆஃப் டேவிட், என் தேவனாகிய ராஜாவே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றைக்கும் தோத்தரிப்பேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் சொல்றார். அதுதான் யாக்கோபுல சொல்றார். அவர் இரக்கம் உள்ள தகப்பன், மன உருக்கம் உள்ள தகப்பன், நீடிய சாந்தம் உள்ள தகப்பன் என்று சொல்றார். சங்கீதம் 86:15 சொல்றாரு. 116:5 சொல்றாரு. யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர் இரக்கம் உள்ள மனிதனாய் காணப்பட்டார், மனதுருக்கத்தின் ஆண்டவராய் காணப்பட்டார். நீங்கள் நானும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நம்மேல் ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் காணப்படுகிறார். அதுதான் அவர் புலம்பல் 3:22 சொல்றாரு, நாங்கள் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய காலிதோறும் அவை புதியவைகள். நான் இதுவரை என்னுடைய 66 வயசு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆயிட்டு. இதுவரை இருக்கிறேன்னா அவருடைய கிருபை. எத்தனை விபத்துக்கள்,
20 வருஷத்துக்கு முன்னால் கொடைக்கானலேருந்து வண்டி உருண்டு பீஸ் பீஸாக போயிருக்கணும். எலும்பை தான் அள்ளிட்டு வந்திருப்பாங்க, கூடையில் தான் அள்ளிட்டு வந்திருக்கணும். 200 அடி பள்ளத்தில் வண்டி போக போகுது. ஆனால் கிருபையாக நினைச்சு சங்கரன் கோயிலுக்கு ராஜபாளையத்துக்கு இடையில ராத்திரி நான் வண்டி ஓட்டு ஸ்டாண்டர்ட் 20 407 ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், தூங்கிட்டேன். பள்ளத்தில் விழுந்து உழப்போது ஒரு 20 அடி பள்ளத்தில். ஆனால் அந்த முஜ்ஜில் போய் வண்டி நிற்கிது. எத்தனையோ இடம், எத்தனையோ கிருபை. அதாவது ஸ்கூலோட மதுரையில் இருக்க அதிசயத்துக்கு போயிருக்கேன். 4 படியிலேருந்து கீழே விழுறேன், மண்டையில் அடித்து ஒரு காதெல்லாம் இறையுது, ஆனால் ரத்தம் வரல, யாருக்குமே தெரியாது. அன்னைக்கே நான் இறந்துருக்கணும். இது நடந்து 10 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் ஆண்டவர் சுத்த கிருபை. அதுதான் நீத்து 3:5 சொல்றார், அவர் நீதி நிமித்த ரட்சிக்க, என் நீதி நிமித்த ரட்சிக்கல, அவருடைய இரக்கத்தின்படியும் மறு ஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தாவின் வல்லமையினால். அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதுதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் இயேசு மலை சொல்றார், இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் இரக்கமுள்ள மக்களாய், அதாவது பரிவுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் என் மேல பரிவா எந்தாங்க நான் உயிரோடு இருக்கிறேன். என் வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ விபத்துக்கள் மத்தியில, எத்தனையோ நாச மோசங்கள் மத்தியில, எவ்வளோ வியாதி மத்தியில, எவ்வளோ கொரோனாங்கிற ஒரு காலங்களில் எத்தனையோ கொரோனா வந்தவங்களை அடக்கம் பண்ண போயிருக்கேன். ஆனால் எனக்கு கொரோனா வரல. கொரோனா வந்தவங்களை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போயிருக்கேன். கொரோனா வந்தவங்களுக்கு உதவி செய்ய போயிருக்கிறேன். கொரோனாவோடு போயிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த கொரோனா டச் பண்ணலை. ஆனால் நான் அப்போ கொரோனா வர்றப்போ கிட்டத்தட்ட எனக்கு 20-30 வருஷம் டயபெட்டிக் பேஷண்ட். 30 வருஷம் நான் ஒரு சுகர் பேஷண்ட். இப்போ 35 வருஷம். சுகர் வியாதிக்காரங்க தான் முதல்ல வரும்னு சொல்லுவாங்க. எதிர்ப்பு சக்தி உடம்புல இல்லைன்னுவாங்க, உண்மைதான். ஆனால் கடவுளை அனுமதிக்காமல் என்ன பண்ணாது, வராது. கடவுளை அனுமதிக்காமல் எனக்கு வரலன்னா நான் நல்லவங்க இருக்கிறேன். அவருடைய இரக்கம் என் மேலே இருந்தது, அவருடைய பரிவு என் மேலே இருந்தது. கிரேசஸ்ஃபுல் லார்ட், மெர்சிஃபுல் லார்ட், அந்த ஆண்டவர் என்னோடு இருந்தார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நானும் நிர்மூலமாக இருப்பேன்னா கர்த்தருடைய சுத்த கிருபை, அவை காலைதோறும் புதியவைகள். அந்த ஆண்டவர் எத்தனையோ வேதனை, எத்தனையோ துன்பங்கள் மத்தியில் நம்மோடு கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கும் தகப்பன். ஒரு முறை மீஞ்சூர் பக்கத்தில் வில்லேஜ் மினிஸ்ட்ரி போயிருக்கேன். அந்த சின்ன கிராமம் மீஞ்சூருக்கு முன்னால் ஆர்பர், புது ஆர்பரை ஒட்டி போனால் பழவேற்காடு வழி. நான் ஒரு 20-25 வருஷமாக அந்த பகுதிக்கு ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரி போகிறேன். காட்டு வழி. நான் ஆரம்பத்தில் போகிறப்போ வழியில் கிராமமே இருக்காது, ரோடு இருக்காது. 2 பக்கம் ஃபாரஸ்ட், இந்த பக்கம் கடல் மண், ஃபாரஸ்ட். 2 பக்கம் ஊரே இருக்காது. இப்போவாது சுனாமி கோட்டஸ்லாம் வந்துருச்சு, கிராமங்கள் வந்துருச்சு, பெரிய கிராமங்கள், பெரிய போக்குவரத்து. அந்த ஆர்பர்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அந்த கண்டெய்னர் யார்டுலாம் வந்திருக்கு, பெரிய ரேட் வந்துச்சு, ரொம்ப விலைக்கு போய் அதிகமாகிடுச்சு. நான் சொல்வது 25 வருஷம் அந்த ஆர்பர் வரும் முன்னால். அந்த இடத்துல ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரி போயிருக்கேன். இப்போ 4 வருஷத்துக்கு 3-4 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னால். ஒரு கிராமம், குட் கிராமம், பின்தங்கின மக்கள். அந்த மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 3 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டான். தீவிரவாதி, மத தீவிரவாதி. ஃபோட்டோ எடுக்கிறான், மிரட்டுறான், வெட்டுறேன், குத்துறேங்கிறான். என்னுடைய இனோவா காரில் போயிருக்கேன், லக்ஸரி காரில். காரு ரோட்டில் நிற்க, ஒரு லக்ஸரி கார் இங்கே நிற்கன்னு பார்த்தா சந்தில் நாங்கள் ஒரு மைக்கு இல்லை பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களை ஃபோட்டோ எடுக்கிறான், மிரட்டுறான், அதுக்கப்புறம் கம்பு எடுக்கிறான், காரை உடைக்க வர்றான், அடிக்க வர்றான், என்னென்னவோ பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் அவருடைய உன்னத பணி, நான் பேசவே இல்லை. என்னை அழைச்சிட்டு போன பெஞ்சமின்கிற ஒரு பாஸ்டர் தான் பேசுகிறார். அவர் நீ யாருறாங்கிறார். அவர் சொல்கிறாரு நான் பிரதமருக்கு சொந்தக்காரங்கிறார். அந்த பாஸ்டர் சும்மா சொல்கிறார், நான் பிரதம மந்திரிக்கு டைரெக்டாக பேசுவாங்கிறார். அவனை மிரட்டுறாரு. அவர் இவரை மிரட்டா. நான் பேசவில்லை, அமைதியாக தான் நின்னேன். என் கூட வந்த மற்ற 2 பேர் கூட பேசினாங்க. ஆனால் எல்லா நிலையிலும் ஆண்டவனை பாதுகாக்கும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். இந்த பக்கம் கடூர் பகுதி, தடா பகுதியில் போயிருக்கோம். அங்கே ஒரு குரூப் வந்து சண்டைக்கு வர்றான். அங்கே அந்த சூலூர்பேட்டைக்கு உள்ள பற்றப்பாளையங்கிற நம்ம மிஷினரிகள், சென்னை பேராத்து மிஷினரிகள் இருக்காங்க, சண்டைக்கு வரான். ஆனால் நம்மளை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் ஆனால் சிலுவை தான் கொடுத்துருக்கிறாரு. அவர் ஒன்றும் நீ கிறிஸ்டினானோடனே நீ காஸ்பல் சொன்னோடனே நீ பெரிய ஆளாயிருவ, உனக்கு பெரிய எஸ்கார்டெலாம் சொல்லலை. என் சிலுவை எடுத்துக்கிட்டு தான் போகிறாங்க. சிலுவைன்னு என்னது? சாவு, மரணம் ரெடியாக இருக்கும், பெட்டி ரெடி, பள்ளம் ரெடி, எப்போ போடுவாங்கல்ல, அதுதான் சிலுவை.
கேரண்டி கிடையாது. மிஷினரி போகிறவன் திரும்பி வர்றதில்லை. அங்கே போனவன் அவ்வளோதான், அவன் திரும்பி வரங்கிற சட்டம் இல்லை. அவன் அங்கே தான் அவன் வேலை முடிஞ்சிடும். அதுக்கு தான் திரும்பி வரணும்னு நினைக்கக்கூடாது. அதாவது ஒரு மிஷினரி இவ்வாறு சொல்கிறார். ஜெய்சங்கர் ஒரு பெயர். அவருடைய ஒய்ஃப் இப்போ அவங்க மேலூரில் இருக்காங்க, யூத் பிளெஸ்ஸிங்கில் இருக்காங்க. அவங்க ஒடிசாவில் ஒரு மிஷினரியாக இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் ஒடிசா, 10-15 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் சென்னையில் புயல் வந்து சென்னையை அடிக்காது, அது எல்லாம் ஆந்திராவுக்கு போயிடும், இல்லை ஒடிசாவுக்கு போயிடும். ஏன்னா இங்கே பரிசுத்தவான்கள் சாம் சுந்தரம் இருந்தார், டாக்டர் ஜெய்சிங் இருந்தாங்க, மகிழ்ச்சி ஆசிரியர் ஜீவானந்தம் இருந்தாங்க, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் இருந்தாங்க. இந்த பரிசுத்தவான்கள் இருந்து தேசத்திற்காக கனம் முழங்கால் இருந்தாங்க. அதனால் சென்னையில் புயலே வராது. ஏன்னா இவங்க தேசத்திற்காக ஜெபிக்கிற மக்கள், லீடிங் பாஸ்டர்ஸ். அன்னைக்கு சாம் சுந்தரம், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், டாக்டர் ஜெய்சிங், இன்னும் மகிழ்ச்சி ஆசிரியர் ஜீவானந்தம், இவங்களுடைய காலங்கள் வந்து சென்னையை வந்து ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அதே மாதிரி அந்த புயல் அங்கே போயிடுச்சு, ஒரிசாக்குள்ளே போயிடுச்சு. புயலில் 3 நாள் மழை, வெள்ளம். அவங்க ஹாஸ்டல் வந்து ஒரு ஆற்றை தாண்டி போனோம். ஆற்றை தாண்டி போகிறப்போ போன ஒரு 3 நாளாக திரும்ப வரல. 3 நாள் தேடியும் போக முடியல. 3ஆவது நாள் தேடி போனால் அவருடைய பாடி ஒதுங்கியிருக்கு. 3 நாள் தண்ணியிலேருந்து அழுகியிருக்கு. ஊரில் இருக்கவங்கெல்லாம் எதிர்பார்க்காங்க இங்கே கொண்டு வரணும்னு, எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. அவங்க இன்ஸ்டியூஷன் அவரை ஃப்ளைட்டில் கொண்டு வரதுக்கு எல்லா வகையிலும் முடிவு பண்ணாங்க. ஆனால் அவருடைய மகனும் அவருடைய துணைவியார் நல்ல பிரசங்கியார், நல்ல கன்வென்ஷன் ஸ்பீக்கர் வேலூரில் இருக்காங்க. பேர் எனக்கு ஞாபகம் வரல. ரொம்ப சூப்பராக பேசுவாங்க, டெரிஃபுல்லாக பேசுவாங்க, ரொம்ப சைலண்டாக பேசுவாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்கள் கணவருடைய பாடி ஊருக்கு வரக்கூடாது, என் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாழ்வு நல்வாழ்வுன்னு சொல்கிறாங்க. அவர் இறப்பது என்பது இந்த மக்களுக்கு எங்கே ஒரு மிஷனுடைய கல்லறை இருக்கோ அங்கே தான் கிறிஸ்தவம் வளரும். 1974 ஒரிசாவில் முதல் மதமாற்ற தடை சட்டம் வந்துச்சு. 1974 சத்தீஸ்கர் மாநிலம் பிரியும் முன்னால். ஆனால் இன்றைக்கி IMS இந்திய மிஷனரி சங்கத்தில் அதிகமான ஞானஸ்தானம் ஒடிசா தான். கடந்த வருஷத்தில் NMS சார்பாக 3 சர்ச்சு டெடிகேட் பண்ண போயிருந்தேன். ஒடிசாவில் 3 சர்ச்சு NMS சார்பாக 3-4 சர்ச்சு. நான் கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் NMSக்கு வந்து 6-7 சர்ச்சு ஒடிசாவில் டெடிகேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒடிசாவில் அந்தளவுக்கு வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார். அதிகமான ஞானஸ்தானம் உள்ள மாநிலம் இந்தியாவில் ஒடிசா தாங்க. ஆனால் முதல் மதமாற்ற தடை சாந்தத்தை வந்து நீ கிறிஸ்தவனா மாறினா என்னுடைய ஆதார் கார்டு கிழிக்கப்படும், என்னுடைய பெயர் கெசட்லேருந்து நீக்கப்படும், என் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும், எனக்கு கவர்மெண்ட்ல எந்தவித சலுகை இல்லை. இன்னைக்கும் ஓப்பன்ல ஞானஸ்தானம் எடுத்து கெசட்ல போய் நான் கிறிஸ்தவன் மாறினா இது எழுதப்படாத சட்டங்கள். அந்த எழுதப்படாத சட்டத்திலையும் இன்னைக்கு அங்க இருக்க மிஷனரிகள் அற்புதமா அதிசயமா வேலை செய்து கொண்டிருக்காங்க. ஏன்னா ஆண்டவர் ஜீவிக்கிற ஆண்டவர், அவர் இரக்கம் காட்டும் ஆண்டவர், அந்த மிஷனரிகளுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் அந்த மிஷனுக்கு, அந்த மிஷனரிகளை ஒரு காலம் எவனும் தொட முடியலங்க. அவரு அந்த ஒரிசால இருக்க மிஷனரிகளை பார்த்தா, நான் கடந்த நாட்களில் போயிருக்கப்போ பார்த்தா தீவிரவாதிகள் மெயின் ரோட்ல மிலிட்ரி AK-47 வச்சு நடக்கு. கொஞ்சம் தூரம் வந்தால் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி காட்டுக்குள்ள அன்யூனிஃபார்ம் நம்மள மாதிரி ட்ரெஸ்ல மனுஷன் சாரையா போறான். அவங்க தான் நக்சலைட்டா. அவங்களும் உள்ள துப்பாக்கி வச்சிருக்காங்க. அவன் என்ன பண்றாரு, இப்போ ஒரு கிராமத்தில் போய் ஏசு நல்லவர்னு யாருக்கோ சொல்லிட்டு இல்லை ஜோம் பண்ணிட்டு அந்த கிராமத்துக்கு உள்ள போய் வெளியே வந்தோன்னா மிலிட்ரிக்காரன் கூப்பிட்டு அடிக்கிறான். மிலிட்ரிக்காரன் கூப்பிட்டு அடித்து வெளியே அனுப்புறப்போ நக்சலைட்டு கூப்பிட்டு அடிக்கிறான். என்னடா அவன் போய் கேட்டாங்கிறான். இப்போ தவுலுக்கு, அதாவது மத்தளத்துக்கு ஒரு தவுலுக்கு 2 பக்கம் அடி, ஏதோ ஒரு கலை சொல்லுவாங்க. இது 2 பக்கம் அடி விழுது மிஷனரிக்கு. ஆனால் அங்கே தான் மிஷன், அங்கே தான் அற்புதம், அங்கே தான் விடுதலை. ஏன்னா இரக்கம் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். இரக்கம் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கு? ஏன்னா ஒரு மனிதனுடைய உணர்வு, மனிதனுக்கு ஏற்படக்கூடியது உணர்வு என்னன்னா பசி. ஒரு உணர்வு பசி வந்துருச்சுங்க. நேற்று நைட்டு எஸ்ரா ஃபோன் பண்ணார். நான் ஒரு மெசேஜுக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். மெசேஜ் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்தில் லோ சுகர் ஆகுது எனக்கு. இப்போ மைக்கை விட்டுட்டும் போக முடியாது. இது ஒரு உணர்வு. அந்த லோ சுகராகவே ஒரு 5 நிமிடங்களில் அதுக்குரிய நான் அந்த வைத்தியம் பண்ணலைன்னா, ஒன்று சுகர் உப்பு ஏதோ ஒன்று நான் சாப்பிட்லன்னா என்னை அட்மிட் தான் பண்ணணும்.
இல்லை கொஞ்ச நேரத்தில் என்னுடைய உயிர் என்னை விட்டு கடந்து போயிடும். இதுதான். ஆனால் அந்த உணர்வு, அந்த பசிங்கிற ஒரு உணர்வு, அதுதான் ஒரு உணர்வு. அடுத்த உணர்வு உறக்கம். தூக்கம் வந்த பிறகு என்ன பண்ண முடியாது மனுஷனால்? டென்ஷன் ஆகும், கோபம் வரும். முந்த நாள் காலை 5 மணி ஆராதனை, 11 மணி ஆராதனை, மாலை ஆராதனை, அடுத்து ஒரு சீஃப் கெஸ்ட்டு, அடுத்து நைட் சர்வீஸு 10 மணிக்கு ஒரு விழிப்புறுப்பு ஜபம், 2 மணிக்கு படுத்து திரும்ப காலையில் 4:30 மணிக்கு எழுந்து காலை ஆராதனைங்கிறப்போ அந்த அசதி. உண்மைக்கு வாக்கிங் வேண்டாம், வாக்கிங்கிட்ட லிஸ்ட் பண்ணிடுவோம், வேலையை 2 மணி நேரம் எடுத்துருவோம், இன்றைக்கி தூங்கிடணும் 2-3 மணி நேரம். பகலில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஒரு 2 ஹவர்ஸு காலையில் வாக்கிங் போகாமல் நான் எங்கேயுமே போகிறதில்ல, எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். வாக்கிங் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், கிட்டத்தட்ட 35 வருஷமாக. ஆனால் அந்த அன்னைக்கு வாக்கிங்கை நேற்று முந்தா நாள் கேன்சல் பண்ணி தூங்கியிருக்கேன். அந்த உணர்வு, ஏன்னா இது பண்ணால் இது போயிடும், உடம்பு இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது. அந்த உணர்வு, அடுத்த உணர்வு, ஒரு உணர்வு பசி, அடுத்த உணர்வு உறக்கம், அடுத்த உணர்வு லவ், அன்பு, சேரிட்டி. அதுதான் 1 கொரிந்தியர் 13. எல்லாம் போயிடும்பா, ஒன்னே ஒன்று தான் நிற்கும், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இதில் எது நிற்கும்? சேரிட்டி, அன்பு மட்டும்தான் நிற்கும். எங்கே பரலோகத்துக்கு ஒருத்தர் போனாராம், பரலோகத்துக்கு போனால போகணுன்னா ஜெபம் பண்ணார். நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு சகோதரர், நல்ல ஜெபிக்கிற சகோதரர், ஆண்டவரோடு அர்ப்பணிப்போடு இந்த சகோதரர் பாடுறார்ல, அப்படியே அவரை இணைத்து ஆண்டவரோடு இணைத்துக்குள்ள பாட்டு பாடுறப்போ இதே மாதிரி ஒரு சகோதரர், நல்லா பாடுறவர், நல்ல ஆண்டவரோடு ஜெபிக்கிறவர். கடவுளே, நான் மரித்த பிறகு என்னுடைய மறுமை வாழ்வு பரலோகத்துக்கு போகணும், பரலோகம் எப்படி இருக்குது எனக்கு தெரியணும்னு ஜெபம் பண்ணாராம். அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கப்போ ஆண்டவருக்கு ஒரு நாள் அவருக்கு தரிசனத்தில் பரலோக வாழ்வை சுட்டி காட்டினார். அவர் மரிச்சிட்டாரு. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறார். வெளிப்படுத்தல அந்த யோவானுக்கு கொடுத்த அந்த பத்ம தீவில் கொடுத்த மாதிரி ஒரு தரிசனம் அவருக்கு. அந்த போய்கிட்டு இருக்கிறப்போ போகிற வழியில் அது பரலோகத்துக்கு செல்லு வழின்னு ஒரு ஏரோ போட்டிருக்கு. உடனே அங்கே போகிறார். அங்கே போனால் ஒரு கவுண்டருக்கு டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்குறப்போ அவர் கையில் ஒரு டாக், அவர் பெட் அனிமல் ஒன்று, டாக்கோ, கேட்டோ, கிளியோ, பூனையோ, எலியோ, இப்போ ஏதாவது ஒன்று வளர்க்காங்க. ஒரு அம்மா ஆமை வளர்த்துச்சு, ஸ்ரீலங்கா பெண் ஆமை வளர்த்துச்சு ஒரு அம்மா. இன்றைக்கி ஆமை வளர்த்துட்டு அதுக்கு பெட் அனிமல் ஆமை. அதே மாதிரி ஒரு கிளி வளர்க்காங்க, குருவி வளர்க்காங்க. ஏதோ நேரப்போக்குக்கு சோறு மற்றவனுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னா பெட் அனிமலுக்கு கொடுப்பாங்க. மாமியாருக்கு சோறு கொடுக்க மாட்டான், ஆனால் பெட் அனிமலுக்கு நல்லா போடுவான். 5000 ரூபா செலவு பண்ணுவாள். மாமியாரை பார்க்க கஷ்டப்படுவா, ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்து வச்சுருப்பான். இதுதான் நம்ம தேசத்தில் கிறிஸ்தவர்கள் பண்ணும் வேலை இது. அப்படி அவர் ஒரு பெட் அனிமல் ஒன்று கூப்பிட்டு போகிறாரு. அப்புறம் எத்தனை பேர்னா, நானும் என் பெட் அனிமல்னா எத்தனை டிக்கெட், 2 டிக்கெட் வாங்கிட்டு பரலோகத்துக்கு போனோன்னே, பரலோகம் என்ட்ரு வழியில் போனோன்னே டிக்கெட்டை கொடுக்குறாரு. 2 யாரெல்லாம்? நானும் என்னுடைய பெட் அனிமல் டாக். இல்லை, எங்கள் டாக் அனுமதி இல்லை, நோ பெர்மிஷன், அனுமதி இல்லை, நீங்கள் போகலாம். அவர் சொல்கிறாரு, டாக் இல்லைன்னா நான் வர முடியாதுன்னு டாக்கோட திரும்பி வந்துட்டார். சரி பரலோகம் அவ்வளோதான்னு விட்டுட்டு திரும்ப நடந்துக்கிட்டு இருக்கார். கீழே வர்றேன், மேலே போனவர் கீழே வர நடந்துக்கிட்டு இன்னொரு இடத்துல பரலோகத்துக்கு போக வழி இருக்குது. அங்கேயும் டிக்கெட் கவுண்டர் இருக்குது, அதுலேயும் டிக்கெட் வாங்குறாரு. அதுலேயும் டிக்கெட் வாங்கிட்டு 2 டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோன்னா 2 பேரும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே விட்டுட்டாங்க. உள்ளே விட்டோன்னே இவருக்கு ஒரு சந்தேகம். அடுத்து செக்யூரிட்டி, அடுத்து செக்யூரிட்டி வருவாங்களா, அடுத்த செக்யூரிட்டியை கேட்குறாரு, நான் அங்கே ஒரு பரலோகத்துக்கு போகிற வழி இருந்துச்சுங்க, அந்த வழியில் என் நாயை கூப்பிட்டு போனால் உள்ள இந்த பரலோகத்து வழியில் நாயை கூப்பிட்டா உள்ளே விட்றீங்க, எது ஒரிஜினல் எது டுபோக்கர்? 2 பரலோகங்கிறீங்க, இப்போ எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட், இதை சொல்லி எனக்கு. அவர் சொன்னார், இதுதான் ஒரிஜினல் நேரம். எப்படி சொல்கிற? நீ யாரையாவது ஒருத்தரை பரலோகத்துக்கு கூப்பிட்டு வந்தால் தான் பரலோகத்துக்குள்ளே என்ட்ரன்ஸு. அதுதான் இயேசு கிறிஸ்து அங்கே நின்று நீங்கள் வலது கை லெஃப்ட் ரைட்டுங்கிறாரு. நீங்கள் இடது கை நிற்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்ட, வலது கை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இடது கை சபிக்கப்பட்டவர்கள். அப்போ அவங்க கேட்குறாங்க, இது என்னது சபிக்கப்பட்டது, என்னது ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு கேட்குறப்போ, நான் பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்க, இச்சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தாய்.
அழகா ஜீசஸுடைய தாட் எவ்வளோ அழகாக சொல்கிறாருங்க. அதுதாங்க பரலோகம். ஞானஸ்தானம் வாங்கியிருக்கியா, சிஎஸ்சியில் ஞானஸ்தானம் வாங்கினியா, இல்லை மவுண்ட் ரோடில் டைரெக்டாக பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு ஒரு பாஸ்டர் இருக்காரு, அங்கே போய் ஞானஸ்தானம் வாங்கினியா, இல்லை யோர்தான் நதியில் இயேசு கிறிஸ்து இடத்துல நான் ஞானஸ்தானம் வாங்குறப்போ $50, இப்போ $100 இருக்கும். அமெரிக்கன் டாலரில் $100 கொடுத்தா தான் அங்கே ஞானஸ்தானம் வாங்க முடியும். $100 கொடுத்தா ஒரு துண்டு மாற்றிக்கிறது கொடுக்க, அந்த திண்டை திருப்பி கொடுத்துட்டு வந்துடணும். வெல்வெட்டு துண்டு திருப்பி கொடுத்துட்டு வந்துடணும். அதான் கேட்டாங்க, அது கேட்கல. திருச்சபை மக்களே, கிறிஸ்தவமே, கிறிஸ்தவுடைய பேசிக்கே நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். லவ். அந்த லவ் தாங்க அந்த ரூத்தில் பார்க்குறாரு. மக்களை, வேலைக்காரங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எல்லாம் உங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, யூ லார்ட் வித் யூ, கர்த்தர் உங்களோடு இருப்பாரான்னு சொல்றார். வேலைக்காரங்களை பார்த்து, அவன்கிட்ட வேலை செய்யறவங்களை பார்த்து போவாஸ் அவங்க சொல்றாங்க, நீங்க எங்களை பிளஸ் பண்ணல, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கிறான். அடுத்து அப்போ நம்மோடு இருக்க வேலைக்காரனை பார்த்து, நம்ம சாப்பிட்டியாப்பா, உன் காரியம் என்னாச்சு, உன் திருமணம் என்னாச்சு, உன் மகளுக்கு திருமணம் சொன்னியே, உன் மனைவிக்கு பிரசவம் சொன்னியே, தேவைகள் இருக்கா, கஷ்டம் இருக்கான்னு கேட்குறோமா, இல்லைன்னா நான் பெரிய ஆளு, நீ நின்று தான் பேசணும், நான் ஓனருன்னு சொல்கிறோமா? அந்த ரூத் 2 நாளில் லார்ட் வித் யூ, கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஒரு பெஸ்ட் பண்ணுறார். கர்த்தர் யாரோடு இருப்பார்? இச்சிறியவர்களுக்கு எதை செய்தா என் கூட இருக்காருங்கிறார். அடுத்து இந்த பொண்ணு யாருப்பா? பூசுங்கிறார். இது மோவாபிய பெண். மோவாபிய பெண்ணா யாருன்னா, அதாங்க அந்த அம்மா அங்கே போச்சு, அது மோவாபுக்கு போச்சு. அங்கே போனால் புருஷன் செத்து போனால், பிள்ளை செத்து போனால், அது ஒரு குடிகார நாடு, அது ஒரு ஜூது நிறைஞ்ச நாடு. அதனால் அந்த அம்மா அங்கே வந்துட்டு அந்த அம்மா மருமகளான்னாங்க. அப்பா அவர் சொல்கிறாரு, நீ மாமியாரே நேசிக்கிறியப்பா, நீ எவ்வளோ நல்ல ஆள், புருஷன் செத்து போன பிறகும் உன் சொந்த ஜனம், சொந்த தேசம், சொந்த மக்களை விட்டுட்டு உன் மாமியாரோடு விட்டு வந்திருக்கியே, நீ எவ்வளோ பெரிய நல்ல மகள்னு சொல்லி அவருடைய குவாலிட்டியை அந்த ரூத் 2:11 சொல்லார். நீ எவ்வளோ ஒரு நல்ல மனுஷங்கிறார். இன்னைக்கு நம் மாமியாரை நேசிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நேற்று வாட்ஸ்அப்பில் திருச்சி பிஷப் சொல்கிறார், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கல்யாணத்தில் சொன்னார். நானும் அதைத்தான் அந்த கல்யாணம் சொல்லணும்னு எடுத்துகிட்டு போனேன். அவர் முதல்ல சொல்லிட்டார். அதே நேற்று வாட்ஸ்அப்பில் திருச்சி பிஷப் சந்திரசேகர், ரிட்டையர்ட் பிஷப் போட்டிருக்கார். திருமணம் நடந்து கல்யாண சத்திரத்திலேருந்து மாமியார், மாமனார், வீட்டுக்காரர், நாத்தனார் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு மாமியார் சொல்கிறாங்க, அதாவது உன்னுடைய மாமனார், உன்னுடைய கணவருடைய தகப்பனார் வெளியுறவு அமைச்சர், வெளியே போய் வாங்கிட்டு வர்றது, வெளியே இருக்க வேலை, கடை நடத்தின எல்லாம் ஒரு வேலை. ஒரு 2 நாத்தனாரும் அட்மினிஸ்ட்ரேட்டர், 2 நாத்தனாரும் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதாவது உன்னுடைய கணவர், என்னுடைய மகன், அவர் அவருக்கு ஒரு பொறுப்பு. மற்றபடி வீட்டு இலக்கா, அதாவது உன் மாமியார், உன் கணவருடைய தாய், இதுதான் நான் ஃபுல் ஃபைனான்ஸ் இங்கே. இப்படி எல்லாரும் நாங்கள் பொறுப்பு பிரித்து வச்சுருக்கோம்மா, உனக்கு என்ன பொறுப்பு, நீ கேட்குற ஒரு பொறுப்பை உனக்கு தாரேன்னாங்களாம். அந்த அம்மா மருமகா சொல்லிச்சான், ஒன்றும் இல்லத்த, நீங்கள் ரொம்ப திறமைசாலி, அனுபவம் மிக்கவங்க, பெரியவங்க, நீங்கள் எல்லாமே வச்சுருக்கீங்க, நீங்களே ஃபைனான்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் கொடுத்துருங்க, நான் அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். எதிர்க்கட்சி தலைவர் ஆனவங்கன்னா வெளியே வந்துடுறாருல, சட்டசபையிலேருந்து உள்ளே இருக்க உட்காந்துருக்க மாட்டேங்கார் யார் ஆனாலும். பொதுவாக இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்கள் இல்லை. குடும்பத்தோடு வாழ்வதற்கு அந்த மருமகா சொன்னால்தான் அவர் சொல்ல, வேலைக்காரங்களை இவளை யாரும் தொடக்கூடாதுப்பா, நீ அறுக்கிறப்ப கீழே போடு, அந்த அம்மா பொண்ணு எடுத்துகிட்டு போகும். அப்படி சொன்னால்தான் போவா சந்ததியிலங்க ஒரு இயேசு பிறந்தாருங்க. மத்தேயு 1:5 சொல்கிறாரு, லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, அந்த போவா சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கம் அவருக்கு இறக்க குணம் இருந்துச்சுங்க. ஒருவேளை இயேசுன்னு ரட்சகர் பிறந்தார்னா உங்கள் மத்தியில், என் மத்தியில் ஒரு இறக்கங்கிற குணம் எனக்கு உங்களுக்கு இருக்குமாயின், ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். இன்னைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் கஷ்டம், வேதனை, துன்பங்களில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? கடந்த நாளில் இந்தியாவில் பெரிய டூரிஸ்ட் சென்டர், டார்ஜிலிங் பெரிய டூரிஸ்ட் சென்டர், கொடைக்கானல், ஊட்டி, வால்பாறை, ஏலகிரி, இந்த மூணார், இதெல்லாம் விட குழு மணாலி, டெல்லி,
இதை விட பெரிய சூப்பர் இடம் டார்ஜிலிங். கல்கட்டாக்கு மேலே சிலிகுடியிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் மேலே. பக்கத்தில் சைனா இருக்குது, இந்த பக்கத்தில் அஸ்ஸாம் இருக்குது, இந்த பக்கம் பூட்டான் இருக்குது, நேபாள் இருக்குது, சுற்றி அடுத்த நாடு. இது இந்தியாவுடைய பெரிய டார்ஜிலிங். அது கீழே டெப்லிங்கிற ஒரு இடம் இருக்குது, டெப்லிங். இது வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒரு இடம். அங்கே ரோடு ஆஃப் ரோடு, ஜீப்பு மட்டும்தான் போகும், பஸ்ஸு போகாது. ரோடு போடலை, கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, ப்ரைவேட்டில் தான் போனோம். ஜீப்பில் போக 500 ரூபா. அங்கே ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், 2 கிலோமீட்டர் இதில் போனேன், ஜீப்பு 4 வீல் டிரைவ். ஜீப்பு மட்டும் 4 வீல் சுத்தம். அது எல்லா வண்டியிலும் 4 வீல் சுத்தம், ஆனால் ஆக்சுவலோடு சுத்த 4 வீல். அது 2 கிலோமீட்டர் 20 நிமிடம் ரன்னிங் டைம். ரோடு ரொம்ப மேலும் கீழும் உடைஞ்சது. அடுத்த 1.5 கிலோமீட்டர் நடக்கணும், 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடக்கணும், 50 நிமிஷம். தலைகீழ பள்ளம், தலைகீழ ஏத்தம். 25 பிள்ளைகள் அந்த ஸ்கூலில் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு அந்த பிள்ளைகள் வர்றதுக்கு 3 மணி நேரம், போகிறதுக்கு 3 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. காலையில் 3 ஹவர்ஸ் வர்றாங்க, மாலையில் 3 மணி நேரம் அவங்க திரும்பி போகிறாங்க. வேறு வழியில் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. அம்மா அப்பா இல்லை. 25 பிள்ளைகள், ஒரு 15 பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா இல்லை. குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வேலை வாய்ப்பு இல்லை. குளிர் பிரதேசங்கிறதால சீக்கிரம் திருமணம் முடிச்சிடுறாங்க. சீக்கிரம் திருமணம் முடித்து குழந்தை பிறக்குது, வருமானம் இல்லை, வேலையை தேடி வெளியூருக்கு வர்றாங்க. சின்ன வயசு, வெளியூர்லேயே வாழ்க்கை செட்டில் ஆயிடுது. அவனுக்கு ஒரு பக்கம் செட்டில் ஆயிடுது, அவளுக்கு ஒரு பக்கம் செட்டில் ஆயிடுது. இங்கே பிறந்த பிள்ளைகள் அனாதையாக நிற்கி. அந்த பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் தான். அதில் ஒரு அம்மா அந்த ஸ்கூலில் ஆயா வேலை பார்த்து 7 பிள்ளைகளை காப்பாற்றுது, அனாதை பிள்ளைகளை. அது தன் வீட்டை பாதி ஹோம் ஸ்டே கொடுத்து தங்கும் விடுதியாக்கி அதுலேருந்து வருமானத்தில் 7 பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் மக்களுக்கு நம்முடைய இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கமாய் காணப்படுகிறது. மத்திய பிரதேசில் போனால், ராஜஸ்தானில் போனால், ஒடிசாவில் போனால் ஸ்கூல் 100 கிலோமீட்டருக்கு தான் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஒடிசாவில் ரோடே இல்லை. கண்ணீரான வாழ்வில் மிஷன் பணி செய்து கொண்டிருக்கு. அதில் NMS, IMS, FMBV, விஸ்வானி, ஷாலம் மினிஸ்ட்ரி, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி, இன்னும் கிடியோன் இன்டர்நேஷ்னல், இன்னும் நவஜீவா சேவா மண்டலம், IMM கம் மினிஸ்ட்ரி, ஸ்லம் ஏரியாவில் சென்னையில் கம் மினிஸ்ட்ரி, இவங்கெல்லாம் ஊழியம் பார்க்குறாங்க. இவங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு! அதில் நம்ம இணைத்து கொள்கிற மக்களாய், பரிவுள்ள மக்களாய், அந்த மக்களுக்கு பரிவுள்ள மக்களாய் வாழ ஆண்டவர் நீங்கள் நானும் அழைக்கிறார். போவாஸ் பரிவுள்ள மக்களாய் வாழ்ந்ததால் உயர்த்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகியை பார்த்து எனக்கு சித்தம் உண்டு, அவன் மேல் மனதுருகி, he had compassion, மனதுருகி அவருக்கு வாழ்வு கொடுத்தார். உங்களுக்கு எனக்கும் மனதுருக்கம் காணப்படுகிறதா? நீங்கள் ஒரு பிள்ளைக்கு ஒரு 1000 ரூபா, மாதத்திற்கு 1000 ரூபா கொடுத்தா NMSI மூலமாக ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. 500 ரூபா கொடுத்தா ஒருவேளை உணவு கொடுக்குறாங்க. 3 நாளைக்கு முன்னால் என்னுடைய மனைவி பேராயத்தில் ட்ரெஷரராக இருக்கிறாங்க. பேராயர் அம்மாவும் என்னுடைய மனைவியும் செயலரும் பொருளரும் 4 பெண்களும் போய் இங்கேருந்து 150 கிலோமீட்டரு தள்ளி போய் தேவர்குடி பள்ளியில் நம்முடைய பேராயத்தின் சார்பாக டே கேர் சென்டர்னால் காலையிலையும் மாலையிலையும் அந்த பிள்ளை பகலில் வரும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே ஒருவேளை உணவு, அதுக்கு ஒரு 2 ட்ரெஸ்ஸு, நோட்டு, புத்தகம், அதுக்கு ஒரு டியூஷன் நடத்தி இயேசுவின் அன்பை சொல்கிறாங்க. இயேசுவின் அன்புலாம் வட இந்தியாவில் டைரெக்டாக சொல்ல முடியாது, ஜெயிலுக்கு போயிடணும். டைரெக்டாக இயேசு நல்லவனு எங்கேயுமே இயேசு பேரை யூஸ் பண்ணவே கூடாது, ஜெயிலுக்கு தூக்கி போட்டுருவான். எழுதப்படாத சட்டம் இந்தியாவில் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு ஒரு நோட்டு, அவங்களுக்கு இறக்கம் காட்டுறப்போ ஹூ இஸ் திஸ், நீங்கள் யார்? ஓ, இயேசு உங்களோடு இருக்கிறாரா? அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கு. அந்த செய்வினை, அந்த கொடுக்கிற இதுதான் மிஸ்ரையில் அந்த காலத்தில் வந்து நமக்கு ஹாஸ்டல் ஆரம்பித்தாங்க. அதுதான் காந்தியடிகள் போய் வேதநாயகம் மசரியா சாமுவேல், IMS, NMS, CSI உருவான அந்த ஃபவுண்டர்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் மதம் மாற்றுகிறீர்கள் என்று காந்தி சொன்னார். அவங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து பாட்னாவில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களாம். அப்போ ட்ரெயின் போய்கிட்டு இருந்தான், கூட்ஸ் ட்ரெயின். முன்னால் இன்ஜின் போச்சு, இன்ஜினுக்கு பின்னால் ஒரு கோதுமை போச்சு, அரிசி போச்சு, சக்கரை போச்சு, இரும்பு போச்சு, கறி போச்சு, எல்லாம் போச்சு. அந்த ரயில் போகிறப்போ அந்த வேதநாயகம் மசரியா சொன்னாரா, இந்த ட்ரெயினில் அரிசி சக்கரை எல்லாம் போதுங்க,
உணவு போகுது, இதை இழுத்து கொண்டு போவது இயேசு. இயேசுங்கிற ஒரு நபர் இல்லைன்னா நாங்கள் அதை செய்ய முடியாது. இயேசு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னது? இரக்கமுள்ளவர்களாய் காணப்படுங்க. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவர். அந்த இரக்கம் தாங்க நாங்கள் காஸ்பல் சொல்கிறோன்னு சொன்னாரா. ஒருவேளை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நம்ம மத்தியில் என்எம்எஸ் ஊழியர் திரு ஜபகர் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் வெளியேற்பார். முடிந்தவரும் உங்களுக்கு விலாசத்தை கொடுங்க, உங்களை பார்ப்பார். ஏன்னா என்எம்எஸ்ஐயில் தான் நம்முடைய பேராயர் தலைவர், அவர் தலைமையின் கீழே தான் நம்முடைய பேராயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் ஐயா கீழே தான் என்எம்எஸ்ஐ ஒர்க் பண்ணுது. ஒருவேளை உங்களுடைய அர்ப்பணிப்போடு நாம் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏழைகள் நேசிப்போம், திருச்சபையோடு இணைந்து பணி செய்வோம், பேராயத்தோடு இணைந்து பணி செய்வோம், இந்த மக்களோடு மக்களாக நம்ம இணைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட இணைப்புக்கு ஒப்புக் கொடுக்குறப்போ ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க, எங்களோடு கடந்து வாங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே நோக்கி பார்ப்போமா. எனக்கு இரக்கம் காட்டினீங்க, எனக்கு இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நான் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகிற மதனாய் என்னை மாற்றுங்கப்பா என்று அவர் நோக்கி பார்ப்போமா. நீர் இரக்கமும் மன ஒருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையுள்ளோர் என்று வேதம் சொல்லுதுப்பா. ஒரு விசை கூட மனமறைங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய இரக்கத்தை தாங்க. நான் எத்தனையோ வியாதி துன்பங்கள் மத்தியில் மன அமைதி இல்லாத நிலைமையில் நான் இந்த ஏழைக்கு இன்னையிலிருந்து கொடுக்க போகிறேன். இந்த மிஷன் எங்களுடைய பேராயத்தின் மூலமாக என்எம்எஸ்ஐ மூலமாக ஒரு குழந்தை சப்போர்ட் கொடுக்க போகிறேன்ப்பா, ஒரு மிஷனரி சப்போர்ட் கொடுக்க போகிறேன்ப்பா. நீங்கள் என்னை பிளஸ் பண்ணுங்கள், என் பிஸ்னஸ் இருக்க சோர்வுகளை மாற்றித்தாங்க, மனதிலுக்கு அமைதியின்மை மாற்றித்தாங்கப்பா. மன அமைதி இல்லாத இரவில் தூக்கம் இல்லை, கண்ணீரான வாழ்வு, எனக்கு ஒரு அமைதியான வாழ்வு, எனக்கு ஒரு சமாதான வாழ்வை தாங்கன்னு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில் உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும் தகப்பனே. குழந்தை இல்லாமல் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் அர்ப்பணிப்போடு இப்போ ஒரு அர்ப்பணிப்போடு சொல்கிறப்போ அந்த கற்பத்தை தொட்டு அடுத்த வருஷம் இந்த லெந்து நாட்கள் அந்த குழந்தையோடு வந்து உங்களுடைய பாதத்தில் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக நீ மாற்றி கொடுக்க போகிற தயவுக்காக கூட, உம்முடைய பிரசனம் அவர்களோடு உம்முடைய கிருபையோடு இருக்க போகிற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. இப்போ திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகி குழந்தை உண்டாகி கற்பம் கலைந்து கொண்டிருக்கு, அந்த கற்பம் நிக்கலப்பா, அபாஷன் ஆகிக்கொண்டே இருக்கின்ற உன் தேசத்தில் கற்பம் கீழே விழுவதில்லை என்று சொல்லியிருக்கீங்க. அந்த வாக்குத்தத்தம் மீறப்பட்டிருக்கு. நான் அந்த கற்பம் விழாமல் இருக்க அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற ஒரு மகள் ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. அந்த மகளுக்காக தகப்பனே நீ நல்லவன், நீ நீதி உள்ளவன் என்று லூக்கா 1:5 முதிர் வயதிலும் எலிசபெத்துக்கு நீங்க குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீங்க. அந்த குழந்தை பாக்கியம் எனக்கு வேண்டும் தகப்பன் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில என் கணவர் மருத்துவமனையில கைகால் விழுந்த நிலைமையில இருக்காங்க. பேரல் அட்டாக் ஆயிருக்கு, காலில் அட்டாக் ஆயிருக்கு, ஹார்ட்ல அட்டாக் ஆயிருக்கு. அவருக்கு ஒரு விடுதலை தருவேன். நிச்சயமா நான் இந்த ஊழியத்திற்கு இப்படிப்பட்ட கொடுக்கிறேன்ப்பா. என்னுடைய சுகர் வியாதி பிரஷர் வியாதியிலிருந்து பாதுகாப்பை தந்திரேயானால் அதுக்கு செலவு பண்ற மாத்தி நான் ஊழியத்துக்கு மிஷனுக்கு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில உம்முடைய பிரச்சனை இறங்கட்டும், உம்முடைய வழியிடத்தில் இறங்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதக்காரன் இறங்கட்டும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் விற்கப்பட்டு போனதில்லை. என்ன தேவையோடு, என்ன கண்ணீரோடு, என்ன பிரச்சனையோடு இருந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த பிரச்சனைகளை மாற்றி நிச்சயமாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்ற வார்த்தையின்படி நீங்க பிளஸ் பண்ண போற தயவுக்காக கூட நன்றி. திருச்சபையின் ஆயர் குடும்பங்களுக்காக, திருச்சபையுடைய செயலர் பொருளர் குடும்பங்களுக்காக, திருச்சபையின் ஊழியர் செக்ஷன் குடும்பங்களுக்காக, திருச்சபையுடைய மூத்த மக்கள் ஆட்சி மன்ற குழுக்காக, திருச்சபை முழுவதுடைய பாதுகாப்பு, எங்களுடைய அன்பு பேராயர் கீழே பணி செய்யும் ஆயர் பெருமக்கள், மிஷன் போர்டு, பெண்கள் ஐக்கியம் அப்பா, டே கேர் சென்டர், இப்படி ஒவ்வொரு மழலையர் கல்வி, இப்படி ஒவ்வொன்றிலும் கிருபை பிரசனம் இருந்து வழிநடத்த போற தயவுக்காக கூட நன்றி. ஒவ்வொரு மிஷன் ஸ்தாபனத்தை ஆசீர்வதிங்க. தமிழகத்தில் நடக்க போகிற தேர்தலுக்காக, வெஸ்ட் பெங்கால் நடக்க போகிற தேர்தலுக்காக, கேரளாவில் நடக்க போகிற தேர்தலுக்காக, அஸ்ஸாமில் நடக்க போகிற தேர்தலுக்காக, பாண்டிச்சேரியில் நடக்க போகிற தேர்தலுக்காக, மிஷனுக்கோ தடையில்லாத ஒரு அரசாங்கம் தகப்பனே. மத சார்பற்ற, இனம் சார்பற்ற, மொழி சார்பற்ற ஒரு அரசாங்கம் எங்களுக்கு வேணும். நல்ல தலைவர்கள் இந்தியாவில் உருவாக்கப்படணும். எதிர்கட்சி தலைவர்கள் சரியா இல்ல, நல்ல தலைவர்கள் கூட்டு முயற்சி வேணும். அதற்காக ஜெபிக்கிறப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட ஒரு நல்ல அரசாங்கம், எங்களுடைய திருச்சபை ஆராதனைக்கு எங்களுக்கு விரோதமாக எழுப்பப்படுற ஆட்சி மன்ற குழு வேண்டாம். அதற்காக ஜெபிக்கிற மனமிறங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஒருவோடு பிரச்சனை இருக்கட்டும், வழிநடத்திட்டு இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே,
ஆமென்.